வெல்கம் டு மை சேனல். என்னோட சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலரா நோட்டிஃபிகேஷன்ல வரும். என்னோட சேனல் பிளேலிஸ்ட்ல ஆல்ரெடி நான் நெயில் லிக்விட் எப்படி மேக் பண்ணணும் அப்படின்ற ஃப்ரீ கோர்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா, அந்த கிளாஸ்ல நீங்க பார்த்துக்கலாம். இன்னைக்கு கிளாஸ் 30யோட கண்டினியூட்டி தான். ஸோ பார்ட் 3 பேபி ஷவர் எலமெண்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த கிளாஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி ஆல்ரெடி நான் பார்ட் 1 பார்ட் 2 போட்டிருக்கேன். ஸோ அந்த கிளாஸ்லாம் பார்த்துட்டு வந்து இந்த கிளாஸ் பாருங்கள். இந்த பேபி ஷவர் எலமெண்ட்ஸுமே வந்து நான் நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பேபி ஷவர் எலமெண்ட்ஸ் வந்து நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அது எல்லாத்தையுமே உங்களுக்கு இப்போ நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு பேபிஸோட ட்ரெஸ் பார்ட் எல்லாம் இருக்க மாதிரி ட்ரா பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு வளைவு மாதிரி போட்டுக்கோங்க. சைடில் 2 பக்கமும் 2 லைன் கிராஸாக இருக்க மாதிரி போட்டுட்டு, கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு கீழே என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த ட்ரெஸ்ஸோட பாடி பார்ட் இருக்க மாதிரி 2 பக்கம் கிராஸாக லைன் போட்டு, கீழே வந்து அதை கனெக்ஷன் பண்ணிக்கோங்க. அண்ட் அந்த ஹேண்ட் பார்ட்டில் இந்த மாதிரி சைடில் ஜாயின் பண்ணிவிட்டு ஷேடிங்ஸ் கொடுத்துக்கோங்க. இந்த பேபி ஷவர் எலிமெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம ஷேடிங்ஸ் தான் கொடுக்கணும். அப்போ தான் பார்க்க அழகாக இருக்கும். ஏன் அப்படின்னா, நம்ம பேபி ஷவர் எலிமெண்ட்ஸ் வந்து நெகட்டிவ் ஃபில்ஸ் மாதிரி ஃபில் பண்ணுவோம். அப்படி இல்லைன்னா பார்டர்ஸ்குள்ளே ஃபில் பண்ணுவோம். ஸோ ஏதோ ஒன்று நம்ம ஆனால் ஃபில்லிங்ஸாக தான் இதை யூஸ் பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ அப்படின்னும் போது இதுக்குள்ளேயே நம்ம ஃபில்லிங்ஸ் போட்டுட்டு நம்ம வந்து அவுட்டர்லேயே நம்ம திக் பண்ணோம் அப்படின்னா அங்கே என்ன இருக்குது அப்படின்றது நமக்கு தெரியாது. ஸோ பேபி ஷவர் எலமெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி என்ன பண்ணுங்க, ட்ரெஸ் பார்ட் வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த மாதிரி ஷேடிங்ஸ் மட்டும் கொடுத்துக்கிறேன். ஸோ செகண்ட் ட்ரெஸ் பார்ட்டுக்கு சேம் ஃபஸ்ட்டு எப்படி வரைஞ்சோமோ அதே மாதிரி நான் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். ட்ரா பண்ணிவிட்டு இந்த ஹேண்டுக்கு சைடில் இந்த மாதிரி ஓவல் ஷேப் இருக்க மாதிரி வரைஞ்சிக்கிறேன். ஸோ கீழே வந்து என்ன பண்ணுறேன், அதே மாதிரி இன்னொரு லைன் வந்து போட்டுட்டு ஸ்கர்ட் பார்ட் இருக்க மாதிரி நான் வந்து வரைஞ்சிக்கிறேன். ஸோ பாவாடை இருக்க மாதிரி வரைஞ்சிக்கிறேன். ஒரு ஃப்ராக் மாதிரி தான் இருக்கும். ஸோ இது பார்க்குறதுக்கு. ஸோ இப்போ அங்கங்கே ஷேடிங்ஸ் வந்து கொடுத்துக்கோங்க. சென்டரில் நான் வந்து ரவுண்ட் ஷேப் போட்டிருக்கேன். இந்த மாதிரி சென்டரில் நீங்கள் ஏதாவது ஒரு ஒரு சிம்பிளாக ஏதாச்சும் ஒன்று போடலாம். ரவுண்ட் ஷேப்பு, ஃப்ளாரு, ஹார்ட்டின் ஷேப்பு, சும்மா சிம்பிளாக ஒன்று போடலாமே தவிர பட் ஃபுல்லாக நீங்கள் போடக்கூடாது. ஷேடிங்ஸ் வேணால் அங்கங்கே கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ தேர்ட் டிசைனுமே என்ன பண்ணுறேன், அதே மாதிரி இந்த செகண்ட்க்கு எப்படி வரைஞ்சோமோ அதே மாதிரி நான் வரைஞ்சிக்கிறேன். ஸோ கீழே இந்த மாதிரி வளைச்ச மாதிரி லைன் போட்டு நான் ஜாயின் பண்ணிக்கிறேன். அதுக்கு கீழே சேம் செகண்ட் பார்ட்டில் என்னெல்லாம் வரைஞ்சனோ அதே மாதிரி வரைஞ்சிட்டு, இந்த பக்கம் என்ன பண்ணுறேன், விய தலைகீழாக போட்டால் எப்படி இருக்கும்? ஸோ அந்த மாதிரி ஒரு ஷேப்பை நான் சென்டரில் வந்து வளைச்ச மாதிரி ட்ரா பண்ணிவிட்டு, கீழே வந்து ஓவல் ஷேப் அந்த கால் இருக்குல்ல, ஸோ கால் போடுற மாதிரி. ஸோ அந்த இடத்துல நான் வந்து கனெக்ஷன் பண்ணிக்கிறேன், அவ்வளோதான். அண்ட் ஹேண்டோட பார்ட் இருக்குல்ல, கை சட்டையோட கை இருக்குல்ல, ஸோ அங்கேயும் நான் அந்த ஓவல் ஷேப் இருக்க மாதிரி ட்ரா பண்ணிக்கிறேன். அண்ட் கீழேயும் ட்ரா பண்ணிவிட்டு அங்கங்கே ஷேடிங்ஸ் வந்து கொடுத்துக்கிறேன். இந்த ட்ரெஸ் பார்ட் எல்லாமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் வரும் ஸ்டார்ட்டிங்கு. ட்ரெஸ் பார்ட் எல்லாமே ரொம்ப ரொம்ப ஈஸியாக வரைஞ்சிடலாம். ஸோ இப்போ சேம் அதே மாதிரி நான் போட்டுக்கிறேன். நான் எப்படியெல்லாம் ட்ரா பண்ணுறேன் அப்படின்றத பார்த்துக்கோங்க. ஒரே மாதிரி தான் வரும். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னா, இந்த லாஸ்ட்டாக இந்த கர்வ் லைன் போட்டு ஜாயின் பண்ணாமல் ஹாஃப் சர்க்கிள் மாதிரி இப்படி லைட்டாக டாட் டாட்டாக வச்சு நான் கனெக்ஷன் பண்ணிக்கிறேன். கனெக்ஷன் பண்ணிவிட்டு இப்போ வந்து நான் வந்து திக் பண்ணிக்கிறேன். அண்ட் இந்த லெஃப்ட் சைட்லேருந்து என்ன பண்ணுறேன், இப்படி கர்வ் மாதிரி வளைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு ரைட் ஹேண்ட் சைடில் அதாவது நடுவில் வந்து யூ ஷேப் மாதிரி இருக்கணும். சரிங்களா? யூ ஷேப் மாதிரி போட்டுட்டு சைடில் வந்து இப்படி ஜாயின் பண்ணி விட்டுருங்க, அவ்வளோதான். இப்போது இதுக்குள்ளே நான் வந்து ஜஸ்ட்டு சும்மா ரவுண்ட் ஷேப் மட்டும் இருக்க மாதிரி ஃபஸ்ட்டு ஷேடிங்ஸ் கொடுத்து முடிச்சிருங்க ஃபுல்லாக. ஷேடிங்ஸ் கொடுத்து முடிச்சதுக்கப்புறமா அதுக்குள்ளே வந்து சும்மா அங்கங்கே ரவுண்ட் இருக்க மாதிரி போட்டுக்கோங்க. ரவுண்ட் ஷேப் இருக்க மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க, அவ்வளோதான்.
ஸோ அவ்வளோதான் முடிச்சுட்டேன். இப்போ அடுத்த ட்ரெஸ் பார்ட்டுக்கு போலாமா? சேம் ட்ரெஸ் பார்ட்டுக்கு ஸ்டார்ட்டிங்ல எப்படி பண்ணனோ, அதே மாதிரி போட்டுட்டு, சென்டர்ல இந்த மாரி 2 லைன் போட்டுட்டு, இந்த மாரி கர்வ் மாதிரி போட்டுக்கிறேன். அங்க வந்து என்ன பண்றேன், ஜிக்ஸாக்கா வரைஞ்சுக்கிறேன். லைட் கர்வ் போட்டோம்ல, ஸோ அந்த இடத்துல ஜிக்ஸாக்கா நான் வரைஞ்சுக்கிறேன். இப்போ மத்தது எல்லாமே அந்த பக்கம் போட்டோம்ல, அதே மாதிரி தான். ஸ்லாண்டிங்கா 2 லைன் வந்து போட்டுக்கோங்க. போட்டுட்டு அந்த ஹேண்ட் பார்ட்ட வந்து ஜாயின் பண்ணிருங்க. ஸோ கீழ வந்து இந்த மாதிரி கர்வ் லைன் போட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் கீழ இந்த மாரி லென்த்தான 2 ஸ்லாண்டிங் லைன் போட்டு ஸ்கர்ட் போட்டிருக்க மாதிரி போட்டுட்டு, அங்கேயுமே என்ன பண்ணுங்க, ஜிக்ஸாக் மாதிரி போட்டுக்கோங்க. இல்லன்னா இந்த மாதிரி சும்மா ஹம்ப் வந்து ஜாயின் பண்ணாம, லைனோட ஜாயின் பண்ணாம போட்டா ஒரு ஷேப் கிடைக்கும்ல. ஸோ அந்த மாரி நான் போட்டுருக்கேன். இதுவும் சும்மா நான் மேல வந்து காலர் வச்ச மாதிரி இருக்கும்ல. சில ட்ரெஸ்ஸஸ்லாம் காலர் வச்ச மாதிரி. ஸோ அதுதான் வந்து வரைஞ்சிருக்கேன். ஸோ அந்த ஸ்கர்ட் பார்ட்டுக்கும், ஷர்ட்டுக்கும் அந்த மிடில்ல திக் லைன் போட்டுட்டு, தின் லைன் போட்டுட்டு அங்கங்க நான் ஷேடிங்ஸ் வந்து குடுத்துக்கிறேன். அண்ட் பக்கத்துல சேம் அந்த அப்பர் கர்வ் மாதிரி ஒரு லைன் வளைச்ச மாதிரி ஒரு லைன் போட்டுட்டு, ஹேண்ட் பார்ட்டு, பாடி பார்ட் எல்லாமே நான் ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ கீழ இந்த மாரி கர்வ் போட்டு கனெக்ஷன் பண்ணிட்டு, சைட்ல இதே மாதிரி போட்டுருக்கேன். அண்ட் வேவி லைன்ஸ் இல்லன்னா ஸ்கேலப்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அத வந்து ட்ரா பண்ணியிருக்கேன் லாஸ்ட்டா. ஸோ இந்த பக்கம் என்ன பண்ணோம்னா, ஜிக்ஸாக் மாதிரி போட்டோமா அந்த காலரு. ஸோ இங்க என்ன பண்றோம் அப்டின்னா, சிம்பிளா என்ன பண்றோம் அப்படியே வளைச்ச மாதிரி போட்டு வரோம் அவ்வளோதான். ஸோ இப்ப அடுத்து வந்து இந்த சாக்ஸ் இருக்க மாதிரி தான். ஒண்ணுமே இல்ல. இந்த மாதிரி ஓவல் ஷேப்ப வந்து ஹரிசாண்டலா போட்டுட்டு, ஃபர்ஸ்ட்டு லெஃப்ட்ல லென்த்தான ஒரு லைன், ரைட்ல ஒரு சின்ன லைன் போட்டு, அத வந்து இப்டி வளைச்ச மாதிரி கனெக்ஷன் பண்ணணும். ஸோ அவ்வளோதான். பக்கத்து பக்கத்துல இருக்க மாரி போட்டுக்கோங்க. அண்ட் மேல வந்து அந்த வளைச்ச மாதிரி இருக்குல்ல யூ ஷேப்பு, அங்க வந்து லைட்டா வளைச்சு விட்டுட்டு, உள்ள வந்து ஷேடிங்ஸ் குடுத்துக்கோங்க அவ்வளோதான். ஸோ இப்ப அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஹாஃப் சர்க்கிள் வந்து நான் ட்ரா பண்ணிக்கிறேன். வந்து தலைகீழா போட்டா எப்படி இருக்கும்? ஸோ அந்த மாதிரி ஒரு ஷேப் ட்ரா பண்ணிட்டு, சேம் அதே மாதிரி கர்வ் லைன் போட்டு ஜாயின் பண்ணிட்டு, அதுக்கு கீழ 2 சின்ன லைன் போட்டுட்டு, அகைன் கர்வ் லைன் போட்டு நான் ஜாயின் பண்ணிக்கிறேன். இப்போ அதுக்குள்ள நான் இந்த மாரி குட்டி குட்டியா வெர்டிக்கல் லைன் இருக்க மாரி ட்ரா பண்ணிக்கிறேன் அவ்வளோதான். இப்போ இதுக்குள்ள நீங்க என்ன வேணாலும் ஃபில் பண்ணலாம். அதாவது ஷேடிங்ஸ் குடுத்துக்கலாம். ஷேடிங்ஸ் குடுத்துட்டு, சிம்பிளா ஒரு டிசைன் அந்த மாரி குடுத்துக்கலாம் அவ்வளோதான். ஸோ மேல வந்து ஒரு ரவுண்ட் வந்து போட்டுட்டு, உள்ள வந்து நான் டாட் வச்சுக்கிறேன். குட்டி ரவுண்ட் ஷேப் கரெக்ட்டா சென்டர்ல போட்டுட்டு, உள்ள வந்து நான் வந்து டாட் வந்து வச்சுக்கிறேன். ஸோ கீழ இந்த மாதிரி வளைவா வளைவா போட்டுட்டு, லாஸ்ட்டா இந்த மாரி ரவுண்ட் ஷேப் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ உள்ள வந்து நான் ஷேடிங்ஸ் குடுத்துக்கிறேன். அதுக்குள்ள ஹார்ட்டின் ஷேப் இருக்க மாதிரி போட்டுக்கிறேன். ஸோ இப்ப அடுத்து இந்த மாரி லென்த்தா வளைச்ச மாதிரி ஒரு லைன் போட்டுட்டு, திரும்ப என்ன பண்ணணும், மேலருந்து வளைச்சு கீழ அதே மாதிரி லென்த்தா ஒரு லைன போட்டுக்கோங்க, ஜாயின் பண்ண மாதிரியே. ஸோ இப்ப என்ன பண்ணணும்னா, ரவுண்ட் ஷேப் வந்து போட்டுக்கணும். சைட்ல கொஞ்சம் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுட்டு, ரவுண்ட் ஷேப் வந்து போட்டுக்கோங்க. இப்போ அந்த 2 ரவுண்ட் ஷேப் இருக்குல்ல, அதுக்கு மேல இந்த மாரி ஹாஃப் சர்க்கிள் மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. அண்ட் அதுக்கு மேல இந்த மாரி லைட் கர்வா எடுத்துட்டு, ஒரு ஸ்ட்ரெய்ட் லைன் போடுங்க. அங்கருந்து இந்த மாதிரி வளைச்சு எடுத்துட்டு போங்க. வளைச்சு போட்டுட்டு, சின்னதா அப்புறம் பெருசா இருக்கணும். அப்புறம் இந்த மாரி குட்டியா ஹம்ப் வந்து போடுவோம்ல, அந்த மாரி போட்டுட்டு, அதுக்கு கீழ ஒரு சின்னதா வளைச்சு போட்டுட்டு, அதுக்கப்புறம் பெருசா வளைச்சுட்டு வந்து கீழ வந்து ஜாயின் பண்ணிடணும். அந்த ஹம்புக்கு பக்கத்துல குட்டியா ஒரு கர்வ் லைன் போட்டோம்ல, ஸோ அங்க டபுள் லைனா போட்டுட்டு, இப்போ இங்க பின்பக்கமா ரொம்ப லென்த்தான வளைவா இருந்துச்சுல்ல, அங்க வந்து இன்னொரு கர்வ் மாதிரி போட்டுட்டு, பேக் சைட்ல வால் இருக்க மாரி போட்டுக்கிறேன். ஸோ இது வந்து இந்த குதிரை வண்டிலாம் இருக்கும்ல, ஸோ அதுதான். ரொம்ப ரொம்ப சிம்பிளான அவுட்லைன்ஸ் இதெல்லாம். ஸோ அவ்வளோதான். இப்ப இதுக்குள்ள நீங்க ஷேடிங்ஸ் குடுத்தாலும் குடுக்கலாம். இல்ல அப்படியே விட்டாலும் விடலாம். ஸோ இப்ப அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, ரவுண்ட் ஷேப் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். அதுக்கு மேல குட்டியா ஒரு ரவுண்ட் வந்து நான் போட்டுக்கிறேன். அந்த ரவுண்டுக்குள்ள
ரவுண்ட் ஷேப்புக்கு மேலே. ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். குட்டியாக ஒரு ரவுண்ட் ஷேப் நான் போட்டுட்டு பால் தான் வரைய போகிறேன். சென்டர்லேருந்து இப்படி ஒரு கர்வ், ஆப்போசிட்டில் ஒரு கர்வ். ஸோ அதே மாதிரி போட்டுட்டு போகிறேன். ஸோ இப்போ நமக்கு பால் ஷேப் வந்து கிடைச்சிருச்சா? ஸோ இதுக்குள்ளே சும்மா லைட்டாக வந்து ஷேடிங்ஸ் வந்து கொடுத்துக்கலாம். ஷேடிங்ஸ் கொடுக்கும்போது அதனோட லுக்கே வந்து சூப்பராக இருக்கும். ஸோ இந்த குதிரை வண்டிக்கும் நான் வந்து ஷேடிங்ஸ் கொடுத்துக்கிறேன். சர்க்குலர் ஷேடிங்ஸ் மேக்ஸிமம் கொடுங்க. ஸோ அதுதான் வந்து நிறைய இதுக்கு வந்து சர்க்குலர் ஷேடிங்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். இந்த ஃப்ளோரல் பெட்டல்ஸ் இதுக்கு மட்டும் தான் நம்ம அப் டு டவுன் ஷேடிங்ஸ், டவுன் டு அப் ஷேடிங்ஸ், ஸோ அந்த மாதிரி லென்த்தாக இருக்கிறதுக்கு அந்த மாதிரி கொடுத்தா நல்லாயிருக்கும். ஸோ இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்லாண்டிங்காக 2 லைன் வந்து போட்டுக்கிறேன். மேலே வந்து கர்வ் மாதிரி போட்டு கனெக்ஷன் பண்ணிவிட்டு கீழே வந்து லைட்டாக அந்த மாதிரி கொஞ்சம் நடுவில் மட்டும் கேப் விட்டுட்டு 2 பக்கமும் போட்டுட்டு அதுலேருந்து 2 லென்த்தான லைன் போட்டு கீழே கனெக்ஷன் பண்ணிக்கிறேன். ஸோ பேட் இருக்க மாதிரி நான் வரைஞ்சிக்கிறேன். பால், பேட். ஸோ அதுக்குள்ளே நான் இந்த மாதிரி சும்மா கர்வாக போட்டுக்கிறேன், அவ்வளோதான். நடுவில் வந்து நான் வந்து ஷேடிங்ஸ் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த மாதிரி சின்னதாக ஒரு லைன் போட்டுட்டு பக்கத்தில் ரவுண்ட் ஷேப் போட்டுட்டு அகைன் சின்ன லைனு, அப்புறம் ரவுண்ட் ஷேப்பு, அப்புறம் ஒரு சின்ன லைன் இந்த மாதிரி போட்டுட்டு இப்போது இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஃபஸ்ட்டு போட்டோம்ல ஒரு ரவுண்டு, அதுக்குள்ளே சின்ன ரவுண்டு, அப்புறம் ரைட் ஹேண்ட் சைடு போட்ட ரவுண்ட் ஷேப்புக்குள்ளே இன்னொரு ரவுண்டு. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஒரு லைன் போட்டோம்ல, அங்கேருந்து இந்த யூவை வந்து இப்படி ஆப்போசிட்டாக போட்டுட்டு அங்கேருந்து என்ன பண்ணணும், இப்படி மேலே ஹாஃப் சர்க்கிள் மாதிரி கொண்டு வந்து லாஸ்ட்டாக அந்த லைன் கூட கனெக்ஷன் பண்ணிடணும். ஸோ பேக் சைடில் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு குட்டி கர்வ், அதுக்கு மேலே பெரிய கர்வ் போட்டுக்கோங்க. ஃப்ரண்ட்டில் நான் வந்து தப்பாக வரைஞ்சிட்டேன். ஸோ அது அப்புறமா நான் உங்களுக்கு சொல்கிறேன். லாஸ்ட்டாக கரெக்ஷன் பண்ணுவேன். ஸோ சென்டரில் இந்த மாதிரி 2 லைன் வந்து போட்டுட்டு எல் மாதிரி கரெக்டாக போட்டுட்டு அதுக்கு ஆப்போசிட் எல் போட்டு அதை வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். மேலே இந்த மாதிரி 2 லைன் போட்டு ஹார்டின் ஷேப் இருக்க மாதிரி போட்டு அதுக்குள்ளே வந்து சர்க்கிள் போட்டுட்டீங்க அப்படின்னா இந்த டாய்ஸ்லலாம் வந்து இந்த திருவி விடுற மாதிரி வரும்ல, இழுத்து விடுற மாதிரி. ஸோ அதுதான். ஸோ இப்போ அங்கங்கே நான் ஷேடிங்ஸ் கொடுத்துக்கிறேன். இந்த காரோட முன் பக்கத்தில் நான் வரைஞ்சிருக்கல, ஸோ அந்த மாதிரி வரையாதீங்க. ஸோ அதை நான் வந்து இப்போது அது வந்து நான் மிஸ்டேக் பண்ணிட்டேன். ஸோ அதை வந்து நான் கரெக்ஷன் பண்ணிக்கிறேன். முன்னாடி இருக்கிறத நான் எடுத்துட்டு என்ன பண்ணுறேன், ஸோ மேலே வந்து இப்படி மேலே இருக்க மாதிரி ரொம்ப லைட்டாக போடணும், அவ்வளோதான். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஸோ இப்போது நீங்கள் வந்து டிக் பண்ணிக்கலாம் எல்லாத்தையுமே. இதெல்லாம் சிம்பிளான அவுட்லைன்ஸ் தான். ஸோ சூப்பராக போடலாம். ஸோ அடுத்து வந்து வாத்து பொம்மை தான் வந்து வரைய போகிறோம். ஹாஃப் சர்க்கிள் போட்டுட்டு லாஸ்ட்லேருந்து இந்த மாதிரி வளைவாக ஒரு லைன் போட்டுட்டு ஃப்ரண்ட்லேருந்து என்ன பண்ணுங்கள், இப்படி வளைச்சு கொண்டு வந்து பேக் சைடில் கனெக்ஷன் பண்ணிவிட்டு ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து இந்த மாதிரி அந்த வாத்து பொம்மையோட வாய் இருக்க மாதிரி போட்டுக்கிறேன். சென்டரில் ரவுண்ட் ஷேப்பும் போட்டுக்கலாம், இல்லை டாட்டும் வச்சுக்கலாம். கீழே இந்த மாதிரி, சரிங்களா? இந்த மாதிரி வளைச்ச மாதிரி போட்டுக்கோங்க, அவ்வளோதான். அதாவது சைடில் வந்து சி ஆப்போசிட்டு போட்டு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டிங்கன்னா அந்த ஷேப் கிடச்சிரும். ஸோ இப்போ உள்ளே வந்து நீங்கள் இந்த மாதிரியும் ஷேடிங்ஸ் கொடுத்துக்கலாம், இல்லைனா நான் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கல ஃபெதர் இருக்க மாதிரி, ஸோ அந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். அடுத்து ஃபஸ்ட்டு இந்த மாதிரி சின்ன லைன் போட்டுக்கோங்க. கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு அதை விட கொஞ்சம் பெரிய லைன். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எத்தனை லைன் வேணுமோ ஸோ அத்தனை லைன் வந்து சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் போட்டுக்கோங்க. ஸோ போட்டுட்டு சைடில் இந்த மாதிரி கர்வ் ஷேப் மாதிரி போட்டு கனெக்ஷன் பண்ணிடுங்க, அவ்வளோதான். ஸோ லென்த்தாக இருக்க லைனுக்கு வந்து என்ன பண்ணணும், இந்த மாதிரி கொஞ்சம் பக்கத்தில் தள்ளி தள்ளி நான் சைடில் லைட்டாக லைன் வந்து வரைஞ்சிக்கிறேன்னா, ஸோ இந்த மாதிரி லைட்டாக லைன் வரைஞ்சி என்ன பண்ணுங்க அப்படின்னா அந்த கர்வ் ஷேப் போட்டு கனெக்ஷன் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். ஸோ மேலே இந்த மாதிரி சும்மா அந்த கோபுரம் ஷேப் இருக்க மாதிரி. ஸோ இதுவுமே வந்து பேபிஸ் விளையாடுற அந்த டாய்ஸ் தான். ஸோ இப்போ சைடில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 3 டாட் இருக்க மாதிரி வச்சுட்டு ஷேடிங்ஸ் வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ அவ்வளோதான். ஸோ இப்போ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 2 ஸ்லாண்டிங் லைன் போட்டுக்கிறேன். கீழே வந்து லைட்டாக இந்த மாதிரி கர்வ் மாதிரி போட்டு ஜாயின் பண்ணிவிட்டு ஸோ மேலேயும் அதே மாதிரி போட்டுக்கிறேன்.
சென்டர்ல இந்த மாரி லென்த்தான 2 லைன் கீழ இருக்க மாதிரி போட்டுட்டு, சர்க்கிள் வந்து போட்டுட்டு, அதுக்குள்ள குட்டி சர்க்கிள் போட்டுக்கிறேன். ஸோ இதுக்குள்ள நான் என்ன பண்றேன்னா, சும்மா ரவுண்ட் ஷேப் இருக்க மாரி போட்டுக்கிறேன். மேல, கீழ. ஸோ ரவுண்ட் இருக்க மாதிரி போட்டுட்டு, உள்ள வந்து நீங்க ஏதாவது போட்டுக்கலாம். அந்த மிடில்ல வந்து கேப் இருக்குல்ல, ஸோ அங்க வந்து என்ன பண்ணுங்க, சும்மா ஸ்டார் இருக்க மாதிரி, இல்ல வேற ஏதாச்சும் ரவுண்ட் ஷேப்பு, ஹார்ட்டின் ஷேப்பு, ஸோ அந்த மாரி சிம்பிளா போட்டுக்கோங்க அவ்வளோதான். ஸோ மேல அந்த மாரி லைட்டா நான் ஷேடிங்ஸ் குடுத்துக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா, டெடி பியர் தான் வரைய போறேன். ஸோ ஒண்ணுமே இல்ல, இந்த மாரி ரவுண்ட் ஷேப் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அந்த ரவுண்ட் ஷேப்புக்கு கீழ இருக்குல்ல, ஸோ அங்க குட்டியா இந்த மாரி ரவுண்ட் ஷேப் வந்து போட்டுக்கோங்க. 3/4 சர்க்கிள் இருக்க மாதிரி வரும். கீழ இந்த மாரி 2 பக்கமும் என்ன பண்ணுங்க, லைட்டா வளைச்ச மாதிரி 2 சைட்ல இருந்தும் 2 லைன் வந்து போட்டுட்டு, இப்போ இங்கேருந்து என்ன பண்ணணும், இப்படி கனெக்ஷன் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். ஸோ 2 பக்கமும் அதே மாதிரி தான். அண்ட் கீழ பார்த்தீங்கன்னா, அது 2த்தையும் ஜாயின் பண்ண மாதிரி ஒரு சின்ன கர்வ் லைன், அப்புறம் ஃபுல்லா ஜாயின் பண்ற மாதிரி ஒரு பெரிய கர்வ் லைன் போட்டுக்கோங்க. எக்ஸ் மாதிரி போட்டு சைட்ல ஒரு லைன் போட்டுக்கோங்க சென்டர்ல. அப்புறம் கீழ வந்து 2 சர்க்கிள் இருக்க மாரி ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ ஹேண்ட் இருக்குல்ல, ஸோ அந்த ஹேண்ட் பார்ட்டுக்கு இந்த மாரி 2 பக்கமும் கர்வ் மாதிரி போட்டா ஒரு ரவுண்ட் ஷேப் மாதிரி கிடைக்குதா? பார்க்க ஹேண்ட் மாதிரி இருக்கா? ஸோ அத போட்டுட்டு கீழ வந்து 2 லைன் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். அந்த கர்வ் லைன் போட்டோம்ல, சின்ன கர்வ் லைன், பெரிய கர்வ் லைன். அங்க சென்டர்ல 2 லைன் வந்து ட்ரா பண்ணிக்கிட்டேன் அவ்வளோதான். ஸோ மேல இந்த மாதிரி காது இருக்க மாதிரி நான் வரைஞ்சுட்டு, உள்ள வந்து ஷேடிங்ஸ் குடுத்துட்டு, அண்ட் அந்த ரவுண்ட் ஷேப்புக்குள்ள 2 ஐஸ் இருக்க மாரி டாட் வச்சுக்கிறேன். குட்டி ரவுண்டுக்குள்ள என்ன பண்றேன், இந்த மாதிரி ஓவல் ஷேப்ல நோஸ் போட்டுட்டு 2 பக்கமும் இப்படி லைட்டா இழுத்து விடுறேன். ஸோ அவ்வளோதான். ஸோ இப்ப பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாரி ஸ்கொயர் ஷேப் வந்து போட்டுக்கோங்க. 1, 2 அப்புறம் மேல 1. ஸோ 3 ஸ்கொயர் ஷேப் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. இப்ப என்ன பண்ணணும்னா, இந்த மாரி கார்னர்ல மேல பார்த்த மாரி ஸ்லாண்டிங்கா இழுத்து விட்டுருங்க. ஸோ மேலேயும், கீழேயும், சைட்லயும் அதே மாரி தான். எல்லா லைனுமே எப்படி போணும், இந்த மாரி மேல பார்த்த மாதிரி ஸ்லாண்டிங்கா தான் இருக்கணும். ஸோ எல்லா பாக்ஸஸ்லயுமே அப்படிதான் வரணும். ஸோ இப்ப சைட்ல ஜாயின் பண்ணிக்கிறேன். மேலேயும் ஜாயின் பண்ணிக்கிறேன். அண்ட் மேல ஒரு பாக்ஸ் இருக்குல்ல, ஸோ அங்கேயும் என்ன பண்ணணும், அங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, சேம் மேல பார்த்த மாதிரியே இப்படி ஸ்லாண்டிங்கா ஒரு லைன் போட்டுட்டு கீழ இப்படி ஜாயின் பண்ணிக்கணும். சரிங்களா? ஸோ எல்லா லைனுமே மேல பார்த்த மாதிரி அந்தந்த கார்னர்ல ஸ்லாண்டிங்கா வரணும் அவ்வளோதான். ஸோ இப்ப அந்த சைட்ல மட்டும் என்ன பண்றோம் அப்படின்னா, ஷேடிங்ஸ் வந்து குடுத்துக்கணும் அவ்வளோதான். ஒன் சைட்ல மட்டும் எல்லா பாக்ஸஸ்லயும் ஷேடிங்ஸ் குடுத்துக்கிறோம். ஒரு 3D எஃபெக்ட் இருக்கும். ஸோ அதுக்காக தான். குடுத்துட்டு இப்ப இந்த பாக்ஸஸ்ல என்ன பண்ணலாம், உள்ள வந்து ஏ, பி, சி இந்த இருக்க மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம், ரைட் பண்ணிக்கலாம். உங்களோட ஸ்டைல்ல இதுக்குள்ள நீங்க எப்படி வேணாலும் ஏபிசிய வந்து நீங்க என்ன பண்ணிக்கலாம், ரைட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் பாக்ஸ்ல ஏ, செகண்ட் பாக்ஸ்ல பி அண்ட் தேர்ட் பாக்ஸ்ல சி. இது எல்லாமே ரொம்ப ரொம்ப சிம்பிளான அவுட்லைன்ஸ் தான். ஸோ ஈஸியா வரையலாம். சேம் பிரைடல் எலமெண்ட், என்கேஜ்மெண்ட் எலமெண்ட்க்கு எப்படி சொன்னனோ அதே மாதிரி தான். ஏதாவது ஒரு பார்ட் கட் பண்ணிட்டு அதுக்கு பதிலா இந்த மாரி எலமெண்ட்ஸ் இருக்க மாரி வரைய போறீங்க. ஸோ பேபி ஷவர் ஃபங்ஷன், மெஹந்தி போட போறீங்க அப்படின்னா சொல்றேன். ஸோ இப்ப அடுத்து என்ன பண்ண போறேன்னா, இந்த மாரி டாட்டா வச்சுட்டு வளைச்ச மாதிரி போட்டுக்கிறேன். லென்த்தா ஒரு லைனு. கொஞ்சம் சென்டர்ல ஸ்பேஸ் விட்டு, லாஸ்ட்டா ஒரு லைன் போட்டுட்டு, அதுக்குள்ள என்ன பண்ண போறேன்னா, இந்த மாரி ஸ்கொயர் ஷேப் இருக்க மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு என்ன பண்ண போறேன், நான் போட போறேன். ஸோ நீங்க இந்த மாரி எத்தன ஸ்கொயர் ஷேப் வேணாலும் போட்டுக்கலாம். நான் வந்து பேபி அப்படின்னு எழுதுறதுக்காக மட்டும் நான் போடுறேன். ஸோ ஒரு வேளை நீங்க கேர்ள், பாய் அந்த மாரிலாம் எழுதணும்னா, ஸோ அதுக்கேத்த மாதிரி நீங்க வந்து இந்த பாக்ஸஸ் வந்து என்ன பண்ணிக்கலாம், அதிகமா போட்டுக்கலாம். ஸோ இப்ப சைட்ல என்ன பண்றேன், இந்த மாரி சி மாதிரி போட்டு கனெக்ஷன் பண்ணிக்கிறேன். ஆப்போசிட்ல போட்டுட்டு 2 லைன் வந்து லென்த்தான லைன் போட்டுக்கிறேன். அதாவது இந்த ட்ரெயின் பார்த்துருப்பீங்களா? அது எப்படி இப்படி போகும். ஸோ அந்த மாதிரி ஒரு இல்யூஷன் கிரியேட் பண்றதுக்காக தான். ஸோ இப்ப மேல இந்த மாரி கிராஸா கார்னர்ல போட்டுட்டு, அத வந்து ஸ்ட்ரெய்ட் லைன் போட்டு ஜாயின் பண்ணிக்கிட்டு, அத வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா, ஷேடிங்ஸ் வந்து குடுத்துக்கோங்க. ஸோ இப்ப இதுக்குள்ள நீங்க என்ன பண்ணுங்க, உங்களோட ஸ்டைல்ல நீங்க பேபின்னு எழுதுனாலும் ஓகே தான்.
இல்ல வேற ஏதாவது ட்ரா பண்ணாலும் பண்ணலாம். ஸோ மேக்ஸிமம் இந்த மாரி சின்ன ஸ்கொயர் ஷேப்க்குள்ள நம்ம வந்து ரைட் தான் பண்ண முடியும். ஸோ அப்பதான் நல்லாருக்கும். ஸோ எந்தெந்த டிசைன்ல எப்படி இருக்கோ, கிளையண்ட் எப்படி கேட்குறாங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி போட்டுக்கோங்க. சரிங்களா? ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாரி ஸ்ட்ரெய்ட் லைன் போட்டுட்டு, கீழ இந்த மாரி ஹாஃப் சர்க்கிள் இருக்க மாரி ட்ரா பண்ணிக்கோங்க. அண்ட் கீழ வந்து இந்த ஸ்கேலப்ஸ் வந்து போட்டுக்கோங்க. ஸோ மேல வந்து சென்டரா வந்து ஸ்ட்ரெய்ட் லைன் போடுங்க. ஸோ நான் சென்டரா போடல. ஸோ அதனால நான் என்ன பண்றேன், ஒரு 3 லைன் இருக்க மாதிரி நான் ட்ரா பண்ணிக்கிறேன் அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி தான் நீங்க ஏதாவது தப்பு பண்ணிட்டாலும், அது ஏதாவது ஒண்ணு போட்டு என்ன பண்ணணும், கரெக்ஷன் பண்ணிடணும். ஸோ இப்போ கீழ என்ன பண்றேன்னா, இந்த மாதிரி பெரிய லைன், சின்ன லைன், பெரிய லைன், சின்ன லைன் நான் வந்து போட்டுக்கிறேன். ஸோ அங்க வந்து நான் ஸ்டார் ஷேப்பு, ரவுண்ட் ஷேப்பு, ஹார்ட்டின் ஷேப்பு, அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஹாஃப் நிலா அண்ட் ஸ்டார். ஸோ இதெல்லாம் வந்து தொங்குற மாதிரி நான் வரைஞ்சிக்கிறேன். ஸோ இதுக்குள்ள நீங்க என்ன பண்ணலாம், மேல வந்து ஏதாச்சும் நீங்க ஃபில் பண்ணிக்கலாம். பேசிக் ஃபில்லிங்ஸ் குடுத்துக்கலாம். இந்த ஸ்டாரு, ரவுண்ட் ஷேப்லாம் நீங்க என்ன பண்ணலாம், கொஞ்சம் பெருசா கூட வரைஞ்சிக்கலாம். இந்த மாரிலாம் நீங்க வரையும்போது, உங்க கிளையன்ட்டுக்கு வந்து தெரியணும். இந்த மாரிலாம் நான் வரைவேன் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க வரைஞ்ச இந்த பிக்சர்லாம் காமிச்சீங்கன்னா, அவங்களுக்கு ஒரு ஐடியா வரும். ஸோ அதே மாதிரி என்ன பண்ணலாம், ஒரு சில டிசைன்ஸ கேன்சல் பண்ணிட்டு, அதுக்கு பதிலா இந்த மாரி எலமெண்ட்ஸ்லாம் நம்ம வரைஞ்சுக்கலாம். ஸோ அவ்வளோதான். நான் போட்டு முடிச்சுட்டேன். அவுட்டர்ல வந்து திக் பண்ணிக்கிறேன். அடுத்த டிசைன் இந்த மாதிரி குட்டி கர்வ் லைன் போட்டுக்கிறேன். மேல பார்த்த மாதிரி ஒரு கர்வ் ஷேப் குட்டியா போட்டுட்டு, ஸோ அங்கருந்து என்ன பண்றேன், இப்படி லைட்டா வளைச்ச மாதிரி எடுத்துட்டு வந்து மேல வந்து போட்டுக்கிறேன். ஒண்ணுமே இல்ல. ஸோ இப்ப நான் சைட்ல போட்டு காமிக்கிறேன்ல, அந்த மாரி ஒரு ஷேப் தான் நான் போட்டுக்கிறேன். ஸோ அகைன் அதுக்கு கீழ என்ன பண்றேன், இன்னொரு லைன் இருக்க மாதிரி போட்டுட்டு, இந்த மாரி சின்னதா 2 லைன் போட்டு அகைன் நான் கனெக்ஷன் பண்ணிக்கிறேன். அப்புறம் சைட்ல இந்த மாரி கிராஸா 2 லைன் போட்டு, உங்களுக்கு வந்து இந்த ஃபீடிங் பாட்டில், பால் டப்பா இருக்குல்ல, ஸோ அது எந்த லென்த்துக்கு வேணுமோ, அதுக்கு ஏத்த மாதிரி கீழ வந்து இந்த மாரி லைன் வந்து ஃபர்ஸ்ட்டு லைட்டா ட்ரா பண்ணிக்கோங்க. அது லைன் வந்து ஸ்ட்ரெய்ட்டா கரெக்ட்டா வந்ததுக்கு அப்புறமா திக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணிட்டு கீழ வந்து இந்த மாரி லைட் கர்வ் லைன் போட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். ஸோ உள்ள வந்து இந்த மாரி மெஷர்மென்ட் இருக்கும்ல. ஸோ அந்த மெஷரிங் லைன்ஸ் இருக்க மாதிரி பெருசு, சின்னது, பெருசு, சின்னது இந்த மாரி நான் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ அவ்வளோதான். ஸோ இப்ப அடுத்த எலமெண்ட் என்ன அப்டின்னா, இந்த மாரி ஸ்ட்ரெய்ட்டா ஒரு லைன் போட்டுக்கோங்க. கொஞ்சம் அது வந்து திக் பண்ணிக்கோங்க அந்த லைன. கீழ இந்த மாரி சின்னதா 2 லைன் போட்டுட்டு, அதையும் ஸ்ட்ரெய்ட்டா போட்டு ஜாயின் பண்ணிட்டு, கீழ இருந்து என்ன பண்ணணும், இந்த மாதிரி ஒரு ஹாஃப் சர்க்கிள் இருக்க மாதிரி போட்டு கனெக்ஷன் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு லைட்டா போடுங்க. கரெக்ட்டா இருந்ததுக்கு அப்புறமா இந்த மாரி திக்கா போட்டுக்கோங்க. அண்ட் கீழ என்ன பண்ணுங்க, இந்த மாரி 2 சர்க்கிள் இருக்க மாதிரி வரைஞ்சுக்கோங்க. அவ்வளோதான். உள்ள வந்து நான் வந்து ஹம்ப் வந்து குடுத்துக்கிறேன். ஸோ இதுக்கு வந்து நீங்க என்ன வேணாலும் உள்ள ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஜஸ்ட் ஹம்ப் மட்டும் குடுத்துட்டு கேர்ள் அப்படின்னு மட்டும் நான் எழுதிக்கிறேன். கேர்ள் ஆர் பாய். ஸோ 2மே இருக்க மாதிரியும் எழுதிக்கலாம். இல்ல கேர்ள் மட்டும் வேணும் அப்படின்னாலும் நீங்க எழுதிக்கலாம். ஒரு ஹேண்ட்ல கேர்ள், இன்னொரு ஹேண்ட்ல சேம் இதே மாதிரி ட்ரா பண்ணிட்டு பாய் அப்படின்னு கூட போட்டுக்கலாம். ஸோ இது வந்து இன்னும் வந்து அட்வான்ஸா வந்து நம்ம வந்து அட்வான்ஸ்டு பேபி ஷவர் எலமெண்ட்ல வந்து தீம்ல வந்து நம்ம படிச்சுக்கலாம். ஸோ இது வந்து சிம்பிளான ஒரு அந்த பேபி தள்ளிட்டு போவாங்கல்ல, ஸோ அதுதான். ஸோ சைட்ல இந்த மாதிரி என்ன பண்றேன், மேல ஒரு ஸ்ட்ரெய்ட்டா ஒரு லைன் போட்டுட்டு, இந்த வளைச்சு வளைச்சு கொண்டு வந்துடுறேன். ஃபுல்லா அதே மாதிரி போட்டுட்டு, பக்கத்துல இன்னொரு தின் லைன் போட்டுட்டு, ஹம்ப் வந்து ட்ரா பண்ணிட்டு, இந்த பக்கம் வந்து இந்த ஸ்விரில் வந்து போடுவோம்ல, ஸோ அந்த மாரி போட்டுக்கிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்த மாரி பாக்ஸ் வந்து போட்டுக்கோங்க. பாக்ஸ் போட்டுட்டு சென்டர்ல இந்த மாதிரி என்ன பண்ணுங்க, 2 லைன் ட்ரா பண்ணுங்க. ஹரிசாண்டல் அப்புறம் வெர்டிகல். ஸோ அந்த சென்டர் லைன்ல இருந்து
இந்த திலகம் ஷேப் இருக்கும்ல, ஸோ அத வந்து இப்படி டபுளா போட்டுக்கோங்க அவ்வளோதான். ஸோ இப்போ இது வந்து ஒரு கிஃப்ட் பாக்ஸ் மாதிரி இருக்கா? ஸோ இதுக்கு மேல பலூன்ஸ் இருக்க மாதிரி வரைஞ்சுக்கோங்க அவ்வளோதான். அந்த பலூன்ஸ்ல வந்து நீங்க வந்து எழுதிக்கலாம். கேர்ள், பாய் அப்படின்ற மாதிரி கூட நீங்க என்ன பண்ணலாம், கிரியேட்டிவா போட்டு ரைட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட்டு இந்த 3 பலூன்ஸ் இருக்க மாரி நான் வரைஞ்சுட்டு, கீழ இந்த மாரி ஓவல் ஷேப் மாதிரி நான் போட்டுக்கிறேன். ஓவல் ஷேப்ப இப்படி ஹரிசாண்டலா போட்டா எப்படி இருக்கும்? ஸோ அந்த மாரி நான் போட்டுக்கிறேன். இப்போ அந்த 2 பலூனுக்கும் சென்டர்ல ஹாஃப் பலூன்ஸ் மட்டும் தெரியிற மாரி வரைஞ்சுட்டு, இந்த மாரி லைன்ஸ் போட்டு அந்த கிஃப்ட் பாக்ஸ் கூட நான் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். இந்த பலூன்ஸ்குள்ள நீங்க சும்மா லைட்டா ஷேடிங்ஸ் வந்து குடுத்துக்கலாம். ஷேடிங்ஸ் குடுத்துட்டு அதுக்கப்புறமா ஐ அம் கேர்ள், ஐ அம் பாய் ஸோ அந்த மாதிரி ஏதாவது ரைட் பண்ணிக்கலாம். ஷேடிங்ஸ் குடுத்துட்டு போடுங்க. இப்ப இன்னும் அழகா இருக்கும். ஸோ கீழ இந்த கிஃப்ட் பாக்ஸ்ல 4 பாக்ஸ் இருக்குல்ல, ஸோ அங்கேயும் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, நீங்க வந்து ஷேடிங்ஸ் வந்து குடுத்துக்கலாம். ஸோ இப்ப நான் இந்த மாரி பார்டர் வந்து போட்டு எடுத்துக்கிட்டேன். ஸோ சென்டர்ல வந்து ஸ்பேஸ் விட்டுட்டு, ஸோ இதுக்குள்ள இந்த ட்ரெஸ் பார்ட்டு, அப்புறம் இன்னும் இந்த டாய்ஸ்லாம் எப்படி ஃபில் பண்ணணும் அப்படின்றத நான் சொல்றேன். மேக்ஸிமம் இந்த பேபி ஷவர் எலமெண்ட்ஸ் வந்து நம்ம நெகட்டிவ் ஃபில்லிங்ஸா போட்டு தான் வந்து என்ன பண்ணுவோம், ட்ரா பண்ணுவோம். ஸோ ஆல்ரெடி பார்த்ததே தான் என்ன பண்றேன்னா, நான் ஃபர்ஸ்ட்டு எல்லாத்துக்குமே என்ன பண்றேன், இந்த மாரி அவுட்லைன்ஸ் வந்து போட்டுக்கிறேன். நீங்க நெகட்டிவ் ஃபில்லிங்ஸா போட போறீங்க அப்படின்னா, இல்ல பார்டரா போட போறீங்க அப்படின்னாலும், பார்டர்ஸ்ல போட போறீங்க அப்படின்னாலும் என்ன பண்ணணும், இந்த மாதிரி ஃபர்ஸ்ட்டு என்னென்ன வரைய போறீங்களோ அத வரைஞ்சுட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, அதுக்கு அவுட்டர்ல வந்து அவுட்லைன் வந்து ட்ரா பண்ணணும். ஸோ அதுதான் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்காக தான் இது வந்து உங்களுக்கு நான் போட்டு காமிக்கிறேன். நீங்க அதே மாதிரி ஒரு அவுட்லைன் ட்ரா பண்ணிட்டு, அதுக்கப்புறம் நீங்க ஃபில் பண்ணும்போது, அந்த டிசைன் வந்து ஒண்ணோட ஒண்ணு ஸ்மெட்ச் ஆகாம நல்லா பெருசா அழகா தெரியும். ஸோ அது அதனால நோட் பண்ணிக்கோங்க அந்த விஷயம். ஸோ நான் என்னலாம் மேல சொல்லிக் குடுத்தேனோ, அது எல்லாத்தையுமே என்ன பண்றேன், இந்த பாக்ஸ்க்குள்ள வந்து நான் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ நான் வந்து ட்ரா பண்ணி முடிச்சுட்டேன். லாஸ்ட்டா 2 போட்டிருக்கேன்ல, ஸோ அது வந்து நான் திரும்ப உங்களுக்கு நான் போட்டு காமிக்கிறேன். ஸோ போட்டு முடிச்சுட்டு இப்படி தான் வந்து என்ன பண்ணணும், அதே ஷேப்ல வந்து நீங்க அழகா அவுட்லைன்ஸ் வந்து ட்ரா பண்ணணும். சும்மா அங்கங்க கேப் ரொம்ப கேப் இருந்துச்சு அப்படின்னா, அந்த கேப்ல ஸ்டாரு, இல்ல ரவுண்ட் ஷேப்பு, ஹார்ட்டின் ஷேப் இந்த மாரி ஏதாச்சும் நீங்க போட்டுக்கலாம். ஸோ பெருசு பெருசாவே வரைங்க கொஞ்சம். குட்டியா நீங்க வரைஞ்சுட்டு, நீங்க அத வந்து ஃபில்லிங்ஸா குடுக்கும்போது, அது வந்து என்ன ஆகிடும் அப்படின்னா, டிசைன்ஸ் எல்லாமே ஒண்ணோட ஒண்ணு என்ன ஆகிடும், ஸ்மட்ஜ் ஆகி நீங்க வரைஞ்சதே வந்து ரொம்ப குட்டியா தெரியும். அதனால பெருசா வரைஞ்சுக்கோங்க எப்பவுமே. ஸோ பெருசா வரைஞ்சுட்டு நான் வந்து திக் பண்ணிக்கிறேன். இப்போ என்ன பண்றேன்னா, இந்த மாதிரி அந்த ஃபீடிங் பாட்டில்ல அந்த நிப்பிள் வரைஞ்சோம்ல, ஸோ அதே மாதிரி வரைஞ்சுட்டு கீழ இந்த மாதிரி ஹாஃப் கர்வ் 2 கர்வ் போட்டு நான் ஜாயின் பண்ணிக்கிறேன் அவ்வளோதான். ஸோ அடுத்து குட்டியா ஒரு சர்க்கிள் போட்டு அத சுத்தி இந்த ஹம்ப் மாதிரி போட்டுட்டு, கீழ இந்த மாதிரி வளைச்ச மாதிரி ஃபர்ஸ்ட்டு ஒரு லைன் வந்து ட்ரா பண்ணிட்டு, அதுக்கப்புறம் அதுக்கு பக்கத்துலயே இன்னொன்னு இந்த யூ ஷேப் மட்டும் போட்டுட்டு, மேல இப்படி வளைச்சு விட்டா எப்படி இருக்கும்? ஸோ அது மாரி நான் ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ இப்ப அடுத்து என்ன பண்றேன் அப்படின்னா, இந்த ட்ரெஸ் பார்ட் எல்லாமே இந்த மாதிரி கொடியில வந்து காயிற மாதிரி வரைவாங்கல்ல. ஸோ இது மாரி தான் வந்து மேக்ஸிமம் வரைவாங்க. ஒண்ணு நெகட்டிவ் ஃபில்ஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க. இன்னொன்னு இந்த மாதிரி கொடியில வந்து காயிற மாதிரி. மேல வந்து கிளிப்பு போட்டிருக்க மாதிரி. ஸோ இதுக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் பார்டர்ஸ்க்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க. பார்டர்ஸ்ல பாக்ஸ் பாக்ஸா போட்டு அதுக்குள்ள வந்து ஃபில் பண்ணிக்கலாம். ஒரு ஒரு எலமெண்ட்டுக்கு ஒரு ஒரு பாக்ஸு. ம். ஸோ இந்த மாதிரி நீங்க போட்டுக்கலாம். ஸோ இப்ப அடுத்து வாங்க பார்க்கலாம். ஸோ இந்த மாரி சின்னதா ஒரு லைன் போட்டுட்டு, கீழ யூ ஷேப் போட்டுட்டு, இப்ப அது 2த்தையும் என்ன பண்ணுங்க, லைட்டா வளைச்ச மாதிரி போட்டு, ஸ்ட்ரெய்ட் லைனா போடாம வளைச்ச மாதிரி போட்டு கனெக்ஷன் பண்ணிட்டு, ஸோ மேல இந்த மாதிரி ஒரு குட்டியா ஒரு ரெக்டாங்கிள் ஷேப் மாதிரி போட்டுட்டு, அதுக்கு மேல என்ன பண்ணுங்க, 2 ஸ் வெர்டிக்கல் லைன் எடுத்து கனெக்ஷன் பண்ணிட்டு, அத ஃபுல்லா க்ளோஸ் பண்றதுக்கு ஒரு கர்வ் லைன் போட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ உள்ள வந்து குட்டி பாக்ஸ் போட்டு அதில 2 லைன் வந்து பாசிட்டிவ் அப்படின்னு காமிக்கிறதுக்காக அந்த 2 லைன மட்டும் திக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இங்க நீங்க என்ன வேணாலும் ரைட் பண்ணிக்கலாம். ஸோ பேபி கம்மிங் அப்படின்னும் ரைட் பண்ணிக்கலாம். வெயிட்டிங் ஃபார் மை பேபி. ஸோ ஏதாவது ஒண்ணு உங்களோட ஸ்டைல்ல நீங்க என்ன பண்ணிக்கலாம், ரைட் பண்ணிக்கலாம். இல்ல பேபி கம்மிங் சூன் அப்படின்ற மாதிரியும் போட்டுக்கலாம்.
ஸோ இப்ப அடுத்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பேபி தான் வரைய போறோம். அந்த ஸ்கேனிங் மிஷின்ல பார்ப்பாங்கல்ல, ஸோ அதுதான் வந்து வரைய போறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு பேபியோட ஹெட் பார்ட் வரைஞ்சிட்டு, கீழ வந்து என்ன பண்ணுங்க, லைட் ஹாஃப் சர்க்கிள்ல போட்டா எப்படி இருக்கும்? அந்த மாரி ஒரு ஷேப் போட்டுட்டு, காலு வந்து வரைஞ்சுக்கோங்க. நான் போடுற மாதிரியே போட்டு, ஸோ இப்ப அந்த கால சும்மா லைட்டா இப்டி போட்டு கனெக்ஷன் பண்ணிக்கோங்க. ஸோ இப்ப நோஸ் பார்ட்டு அண்ட் லிப்ஸ் எல்லாம் இருக்க மாதிரி சும்மா லைட்டா ட்ரா பண்ணிட்டு, நம்ம வந்து ஹெட் பார்ட் எப்படி வரைவோம், ஸோ அதே மாதிரி வரைஞ்சுக்கோங்க அவ்வளோதான். சிம்பிளா ரொம்ப மைன்யூட்டா இல்ல. சிம்பிளா இருந்தா போதும். அண்ட் ஹேண்ட் வந்து சும்மா ஹேண்ட் இருக்க மாதிரி இப்படி லென்த்தா ஒரு லைன் போட்டு வந்து வளைச்சிட்டு வந்து, ஆல்ரெடி கால் போட்டிருக்குல்ல, ஸோ அது கூட கனெக்ஷன் பண்ணி விட்டுருங்க அவ்வளோதான். ஸோ இப்ப அந்த பேபிக்கு மேல வளைச்ச மாதிரி ஒரு சின்ன லைன், பேபிக்கு கீழ வளைச்ச மாதிரி பெரிய லைன் போட்டு, சைட்ல ஸ்லாண்டிங் லைன் போட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. இத சுத்தி என்ன பண்ணுங்கன்னா, பாக்ஸ் வந்து போட்டுக்கோங்க. பாக்ஸ் போட்டுட்டு லெஃப்ட் சைட்ல மேல ரவுண்ட் ஷேப் இருக்க மாதிரி போட்டுட்டு, சும்மா அங்கங்க லைன்ஸ். ஸோ இந்த லைன்ஸ் நீங்க எப்படி வேணாலும், எங்க வேணாலும் வரைஞ்சுக்கலாம். சின்ன லைன், பெரிய லைன் இந்த மாதிரி. அந்த பேபி இருக்குல்ல, ஸோ பேபிக்கு பக்கத்துலயும் இந்த மாதிரி குட்டி குட்டியா வரைஞ்சுக்கோங்க. தின்னா வரைஞ்சுக்கோங்க. ஷேடிங்ஸ் குடுத்த மாதிரி நீங்க வரைஞ்சுக்கலாம். பெரிய லைன், சின்ன லைன், ஸோ அந்த மாதிரி எப்படி வேணாலும் ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான். ஸோ இப்ப அந்த பேபிக்குள்ள நான் வந்து ஷேடிங்ஸ் வந்து குடுத்துக்கிறேன். பேபியோட பாதம் இருக்குல்ல, ஸோ அதுதான் வரைய போறோம். ஃபர்ஸ்ட்டு இந்த மாரி வளைச்ச மாதிரி லைன் போட்டுட்டு, இங்கேருந்து இப்படி ஸ்ட்ரெயிட்டா வந்துட்டு, அதுக்கப்புறம் வளைச்சு எடுத்துட்டு போயிட்டு ஜாயின் பண்ணிடணும் அவ்வளோதான். ஸோ சேம் அதுக்கு கீழ என்ன பண்ணணும், அதுக்கு ஆப்போசிட் சைட்லயும் இதே மாரி தான் போடணும். ஸோ எப்படின்னு புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். அண்ட் மேல பார்த்தீங்கன்னா, இந்த மாரி எக்ஸாக்ட் ஓவல் ஷேப்பா ஃபர்ஸ்ட்டு பெரிய ஓவல் ஷேப், அப்புறம் பேலன்ஸ் இருக்க 4 சின்னதா போட்டுட்டு, உள்ள வந்து ஃபில்லிங்ஸ் வந்து குடுத்துக்கோங்க அவ்வளோதான். ஸோ ஒண்ணுமே இல்ல. ஃபர்ஸ்ட்டு லைட்டா ஒரு கர்வ் ஷேப். ரொம்ப லைட்டா கர்வ் ஷேப் போட்டுட்டு, அந்த சைட்ல இருந்து என்ன பண்ணுங்க, இப்படி ஸ்ட்ரெயிட்டா வர மாதிரி வந்துட்டு, அப்புறம் வளைச்சு எடுத்துட்டு போயிட்டு மேல ஜாயின் பண்ணிக்கணும் அவ்வளோதான். ஃபில்லிங்ஸ் குடுத்து முடிச்சுட்டேன். ஸோ இப்போ இங்க நீங்க என்ன வேணாலும் எழுதிக்கலாம். வெல்கம் டூ த வேர்ல்ட். ஸோ என்ன வேணாலும் ட்ரா பண்ணிக்கலாம். என்ன வேணாலும் ரைட் பண்ணிக்கலாம். உங்களோட ஸ்டைல்ல. ஸோ ஒரு ரவுண்ட் ஷேப் போட்டு, அந்த ரவுண்ட் ஷேப்க்குள்ள என்ன பண்ணலாம், இந்த மாரி வெறும் பாதம் மட்டும் இருக்க மாதிரி போட்டுக்கலாம். ஸோ போட்டுட்டு மண்டலாஸ் இருக்குல்ல, ஸோ அதுதான் சொல்றேன். மண்டலாஸ் டிசைன் அடுத்தடுத்து போடலாம். ஸோ அடுத்து வந்து ஸ்கொயர் ஷேப் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. ஸ்கொயர் ஷேப் போட்டுட்டு, ஸ்கொயர் ஷேப்புக்கு மேல ஃபர்ஸ்ட்டு லைன் போட்டிருக்கோம்ல, ஸோ அங்க இந்த மாதிரி ஓவல் ஷேப் குட்டியா இருக்க மாரி போட்டு, சென்டர்ல டேட் வந்து போட்டுக்கோங்க. அவங்களோட அந்த பேபி ஷவர் ஃபங்ஷன் இருக்குல்ல, ஸோ அந்த டேட் போட்டாலும் ஓகே தான். இல்ல பேபி டெலிவர் ஆகுற டேட் நம்மளால போட முடியாது. பட் அந்த மாரி ஒரு டேட் போட்டுக்கோங்க. பேபி ஷவர் ஃபங்ஷன் நடக்கும்ல, அந்த டேட் போட்டுட்டு, ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப் வந்து போட்டுக்கோங்க. டைம் தான் நம்ம வரைய போறோம். வாட்ச் இருக்க மாதிரி. ஸோ என்ன டைம் அப்படின்றத என்ன பண்ணிக்கலாம், அதாவது என்ன டைம்ல நடக்குது, சும்மா ஜஸ்ட் இதெல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா இருக்கும்ல பார்க்கறதுக்கு. ஸோ அதுக்காக தான். ஸோ வாட்ச் இந்த மாரி ரவுண்ட் ஷேப் போட்டுட்டு அண்டு உங்களுக்கு இது தெரியும். ஈஸியான ஒரு அவுட்லைன்ஸ் தான். ஸோ டைம் வந்து சும்மா ஏதாவது ஒரு டைம் வந்து குறிச்ச மாதிரி இருக்க மாதிரி போட்டுக்கோங்க. அண்ட் கிலோ. ஸோ அவங்க பேபி ஷவர் ஃபங்ஷன் நடக்கும்போது கண்டிப்பா வந்து ஒவ்வொருத்தர்கிட்டயும் என்ன இருக்கும்னா, பேபி இப்போ எத்தன கிலோ இருக்காங்க அப்படின்றது இருக்கும். ஸோ அது வந்து எவ்வளவோ இந்த மாரி ஃபர்ஸ்ட்டு 2 ஸ்ட்ரெய்ட் லைன் போட்டு சென்டர்ல ரவுண்ட் ஷேப் போட்டு, அந்த ரவுண்ட் ஷேப்க்கு கீழ 2 ஸ்ட்ரெய்ட் லைன்ஸ் ட்ரா பண்ணிட்டு, அதுக்கு கீழ ஹரிசாண்டலா குட்டியா ஒரு லைன் ட்ரா பண்ணிட்டு, ஸோ இப்போ சைட்ல 2 பக்கமும் கேப் இருக்குல்ல, ட்ரையாங்கிள் ஷேப் போட்டு இந்த மாரி ஹாஃப் சர்க்கிள் மாதிரி ட்ரா பண்ணிக்கணும் அவ்வளோதான். ட்ரா பண்ணிட்டு, இப்போ அது எல்லாத்தையும் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபில் பண்ணிக்கணும். திக் பண்ணிக்கணும். ஸோ எத்தன கிலோ அப்படின்றது அவங்களுக்கு தெரியும். ஸோ அந்த மாரி கூட இந்த மாதிரி வரைஞ்சிட்டு கீழ வந்து போட்டுக்கலாம். ஸோ அடுத்து நான் ரெக்டாங்குலர் ஷேப் தான் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ ட்ரா பண்ணிட்டு, இந்த மாரி சென்டர்ல என்ன பண்றேன், உள்ள வந்து திக் லைன்ஸ் இருக்க மாரி கொஞ்சம் தூரம்
கொஞ்சம் தூரம் வரைக்கும் நான் போட்டுக்கிறேன். அவுட்டரில் நான் வந்து திக் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பேலன்ஸ் இருக்கிற இடத்துல நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஷேடிங்ஸ் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ அடுத்து மேலே இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப் வந்து ட்ரா பண்ணிவிட்டு சைடில் இந்த மாதிரி கர்வ் இருக்க மாதிரி போட்டுக்கோங்க. கர்வ் லைன் 2 சைடும் அண்ட் டாட் வச்சு ஹேண்ட் இருக்க மாதிரி போட்டுட்டு அந்த ரவுண்ட் ஷேப்க்கு கீழே குட்டியாக கர்வ் மாதிரி போட்டுட்டு லைன் போட்டு டாட் வச்சுக்கோங்க. சும்மா நீங்கள் எப்பவும் வரைவீங்களா, ஸோ அந்த மாதிரி ஒரு பேபி இருக்க மாதிரி சிம்பிளான ஒரு அவுட்லைன் வந்து போட்டுக்கோங்க, அவ்வளோதான். ஸோ ஹேர் வந்து நான் இந்த மாதிரி வரைஞ்சிருக்கேன். ஸோ நீங்கள் எப்படி வேணாலும் வரைஞ்சிக்கலாம். இங்கேயும் ஏதாவது நீங்கள் ரைட் பண்ணிக்கலாம். பேபி லோடிங் அப்படின்னு போட்டுக்கலாம். பேபி கம்மிங் சூன், ஸோ அந்த மாதிரி கூட நீங்கள் ரைட் பண்ணிக்கலாம். உங்களோட ஸ்டைலில் நீங்கள் வந்து அதை அழகாக வந்து ரைட் பண்ணிக்கோங்க. பேபி லோடிங் ப்ளீஸ் வெயிட். ஸோ இந்த மாதிரி உங்களோட ஸ்டைலில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், சும்மா ரைட் பண்ணிக்கோங்க. எப்படி வேணாலும் ரைட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ அடுத்து இந்த மாதிரி அகெயின் சர்க்கிள் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. அதுக்குள்ளே 2 டாட் வச்சு ஐஸ் இருக்க மாதிரி அண்ட் இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப் போட்டு அதுக்குள்ளே ஸ்விரில் இருக்க மாதிரி, அப்புறம் அதுக்கு மேலே சும்மா லைட்டாக இப்படி வளைச்சி விட்டுட்டு சைடில் வந்து காது இருக்க மாதிரி போட்டுட்டு மேலே சும்மா இந்த மாதிரி 3 வளைச்ச மாதிரி 3 லைன் போட்டிங்கன்னா ஹேர் பார்ட் வந்து இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அப்புறம் கீழே இந்த மாதிரி யூ ஷேப் வந்து லென்த்தாக போட்டு கனெக்ஷன் பண்ணிவிட்டு ஸோ உள்ளே இந்த மாதிரி கிராஸாக இருக்க மாதிரி லைன் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்லாண்டிங்காக திக் லைன் வந்து போட்டுட்டு மேலே வந்து தின் லைன் வந்து போட்டுக்கோங்க. அண்ட் இந்த மாதிரி ஒரு ஹாஃப் சர்க்கிள் போட்டு சைடில் இந்த கர்வ் ப்ராக்கெட் ஷேப் சொன்னல, ஸோ அது மாதிரி போட்டு கனெக்ஷன் பண்ணிவிட்டு சைடில் காது இருக்க மாதிரி வரைஞ்சிட்டு ஸோ மேலே ஐஸ் பார்ட்டு இருக்க மாதிரி வரைஞ்சிக்கோங்க. அண்ட் கீழே வந்து லிப்ஸ் இருக்க மாதிரி, அவ்வளோதான். சிம்பிள் அவுட்லைன்ஸ் தான் எல்லாமே. ஸோ மேலே வந்து இந்த போ போட்டிருப்பாங்கள்ல குழந்தைங்க, ஸோ அந்த மாதிரி நான் சும்மா வரைஞ்சிக்கிறேன். பட்டர்ஃப்ளை போ இருக்க மாதிரி வரைஞ்சிக்கிறேன். ஸோ நீங்கள் என்ன வேணாலும் வரைஞ்சிக்கலாம். ஸோ ஐஸ் பார்ட்டில் இந்த கார்னரில் நான் வந்து திக் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ஹேண்ட் இருக்க மாதிரி, அந்த ஹேண்ட் வந்து பிடிச்சிட்டு இருக்க மாதிரி, அதாவது பேபி ஒரு அந்த ஜிப்புக்குள்ளேருந்து வெளியே வந்து இப்படி எட்டி பார்க்குற மாதிரி ஒரு இல்யூஷன் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். ஸோ சைடில் இந்த மாதிரி லைன் அடுத்தடுத்து டச் பண்ணி போட்டிங்கன்னா ஒன்றோட ஒன்று கனெக்ஷன் ஆன மாதிரி இருக்கும். அதாவது அவங்களோட ஃபிங்கரை வச்சு பிடிச்சிட்டு இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இங்கேயும் கீழே என்ன பண்ணிக்கலாம், ஐ எம் கம்மிங் அப்படின்னு உங்களோட ஸ்டைலில் ரைட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, நிறைய என்ன பண்ணுவாங்கன்னா, கேர்ள்ஸோட ட்ரெஸ் பார்ட் எல்லாம் அங்கங்கே வரைஞ்சிட்டு, கேர்ள் வந்து மேக்ஸிமம் பொண்ணுங்க வந்து அப்பா கூட தானே மேக்ஸிமம் வந்து கனெக்டிவிட்டியாக இருப்பாங்க. ஸோ கேர்ள்ஸ் ட்ரெஸ் எல்லாம் வரைஞ்சிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா, டேட் டு பி அப்படின்ற மாதிரி ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ நான் இங்கே வந்து மாற்றி எழுதிட்டேன், மாம் டு பி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் வந்து டேட் டு பி அந்த மாதிரி, அதாவது இங்கே நான் எழுத சொல்லலை உங்களை, இந்த மாதிரி ஒரு ஐடியா வந்து கொடுக்குறேன், சரிங்களா? பாய்ஸோட ட்ரெஸ் பார்ட் வந்து ஒன் சைடு வரைஞ்சிட்டு அங்கே வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, மேலே வந்து மாம் டு பி அப்படின்ற மாதிரிலாம் நிறைய எழுதுறாங்க அப்படின்றதுக்காக சொல்கிறேன். ஸோ இது வந்து உங்களை நான் எழுத சொல்ல, இந்த மாதிரிலாம் ஒரு ஐடியா இருக்குது அப்படின்றதுக்காக உங்ககிட்ட நான் சொல்கிறேன், அவ்வளோதான். ஸோ இப்போ இந்த டிசைன் நம்ம வந்து உள்ளே வந்து நெகட்டிவ் ஃபீலிங்ஸாக கொடுத்துருந்தோம்ல, ஸோ இதை என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா பார்டராக நம்ம ஃபில் பண்ணலாம். பெருசாக போட்டு லென்த்தாக லைன் போட்டு சென்டரில் பாக்ஸாக போட்டுட்டு உள்ளே வந்து ஒரு பாக்ஸுக்கும் ஒரு டாய்ஸோ இல்லை ட்ரெஸ் பார்ட்டோ இல்லை ஏதாவது ஒன்று ட்ரா பண்ணிவிட்டு அவுட்டரில் ஃபில்லிங்ஸ் கொடுத்துக்கலாம்.
ஸோ அந்த மாதிரி போட்டுக்கலாம். அவ்வளோதான். இந்த பேபி ஷவர் கிளாஸ்ல உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் கீழ கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். அண்ட் கூடிய சீக்கிரமே கிளாஸ் டேட் வந்து நான் அனௌன்ஸ் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.